நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க கணவரை நினைச்சு நீங்க கவலைப்படுறதே இல்லையா? நான் அவரை பத்தி கவலைப்படல. என் வாழ்க்கையில நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். அதை நினைச்சுதான் இன்னமும் கவலைப்படுறேன். என்ன சொல்றீங்க மேடம்? சின்ன வயசுல என்ன ஒருத்தர் நேசிச்சார், என் காலேஜ் மேட். ஆனா அவர் ஏழை, எங்க ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வராதுன்னு என்ன அவருக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆமா ராதா, உன்னை விரும்புறவனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி கூடாது? என்னையாவது விரும்புறதாவது? அப்படி யாரு இருக்காங்க மேடம்? ஆமா, அன்னைக்கு ஒரு ஆளை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியே. வாட் இஸ் ஹிஸ் நேம்? மதன். எஸ் எஸ், மதன். ஐ ரிமெம்பர். மதனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு அப்பாவி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மதனை அப்பாவின்னு சொன்னியே, ஆனா உண்மையிலேயே அப்பாவி அவ இல்லம்மா, நீதான். உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை உன்னால புரிஞ்சிக்க முடியல. மதன் உன்னை நேசிக்கிறான். இந்த உண்மையை அவன் தான் என்கிட்ட சொன்னான். என்னது? மதன் என்ன விரும்புறாரா? ஆமா ராதா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வெக்கப்பட்டு சொன்னா நீ தப்பா எடுத்துக்குவியோன்னு பயந்து தன் ஆசையை தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு ஒரு தலை ராகமா வாழ்ந்துட்டு இருக்கான் மதன். ஆமா ராதா, என் வாழ்க்கையில தான் என்ன விரும்புறவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. நீயாவது இந்த சந்தர்ப்பத்தை எழுந்துராதம்மா. ராதா, மதன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவனா இருப்பா. மதன், உங்க ஃப்ரெண்டு மதன் இருக்காரு? இது உனக்கு. திருமதியாக போகும் என் இதய தேவதையே, வாய்ப்புகள் கிடைத்தும் உணர்வை வெளிப்படுத்த முடியாத ஊமை நான். இல்லறத்தை துவக்கப் போகும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை இறுதியாக நீங்கள் சந்திக்க விரும்பினால் கடற்கரையில் சந்தியுங்கள். இல்லையேல் என்னை வேறு உலகத்தில் தான் சந்திக்க முடியும். இப்படிக்கு மதன்.
பாத்துக்கணும். ஆனாலும் இந்த சின்ன வயசுல அவன் இப்படி பண்ணிக்க கூடாதுப்பா. என்ன விஷயமா இருக்கும்பா? புதுசா என்ன ஒண்ணு சொத்து பிரச்சனையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா காதல் தோல்வியா இருக்கணும். விதி யாரத்தான் விட்டுது. la 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 la